வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சி தமிழகத்தில் சிறு குறு தொழில் நிறுவனங்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 80 லட்சம் பேருக்கு அந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள் ஒரு வாழ்வாதாரமாக இருக்கின்றன. தற்பொழுது கடந்த சில நாட்களுக்கு முன்பு மத்திய அரசு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. சிறு குறு தொழில் நிறுவனங்களில் 20 உற்பத்தி பொருட்களை நீக்கி அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த 20 உற்பத்தி பொருட்கள் என்று பார்த்தால் ஊதுபத்தி, ஊறுகாய், தீப்பெட்டி, பட்டாசு, ரொட்டி உள்ளிட்ட 20 உற்பத்தி பொருட்களை நீக்கி இருக்கிறது. சிறு குறு தொழில் நிறுவனங்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 45% உற்பத்தி இந்த பொருளில் தான் இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு சிறு குறு தொழில் நிறுவனங்களை நடத்தக்கூடிய உரிமையாளர்களும் சரி, தொழிலாளர்களும் சரி இந்த அறிவிப்பால் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். ஏற்கனவே சிறு குறு தொழில்கள் நலிவடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்களுக்கு வங்கிக் கடனும் சரியாக கிடைப்பதில்லை, அவர்களுக்கான மற்ற அரசு உதவிகளும் சரியாக போய் சேருவதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய நிலையில் 20 உற்பத்தி பொருட்களை நீக்கி அரசு உத்தரவு பிறப்பித்திருந்ததை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இவர்களிடத்தில் இருக்கிறது. இன்று சிறு குறு தொழில் நிறுவனங்களின் நிலை பற்றியும் அவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இந்த தொழிலை நம்பியிருக்கிறது என்பது பற்றியும் விரிவாக இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். நாட்டின் மொத்த உற்பத்தியில் சிறு மற்றும் குறு தொழில் பங்களிப்பு மட்டும் 45% உள்ளது. இந்தியாவில் 3.5 கோடிக்கும் மேற்பட்ட சிறு தொழில் நிறுவனங்களில் 7500க்கும் மேற்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இத்தொழில் மூலம் 8 கோடி ரூபாய்க்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது. இந்தியாவின் ஏற்றுமதியில் 43% சிறு தொழில் துறையினரை சார்ந்தது. இந்நிலையில் 20 வகை தொழில்களை சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள பட்டாசு, தீக்குச்சி, நோட்டு புத்தகங்கள், பதிவேடுகள் தயாரிக்கும் தொழில் சிவகாசி, தூத்துக்குடி, விருதுநகரிலும், கூட்டு தயாரிப்பு திண்டுக்கல்லிலும், எவர் சில்வர் அலுமினிய பாத்திரங்கள் தயாரிக்கும் தொழில் திருப்பூரிலும், ஸ்டீல் பர்னிச்சர் தயாரிக்கும் தொழில் சேலத்திலும் பிரதான சிறு தொழில்களாக உள்ளது. ஊதுபத்தி, மெழுகுவர்த்தி, சலவை சோப், ரொட்டி தயாரிப்பு அனைத்து மாவட்டங்களிலும் குடிசை தொழிலாக நடந்து வருகிறது. மத்திய அரசின் முடிவால் சிறு தொழில் முனைவோரை மட்டுமல்லாமல் அதனை நம்பியுள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. குறைந்தபட்சம் ரூபாய் 50,000 முதல் அதிகபட்சமாக ரூபாய் 2 லட்சம் மதிப்பீட்டில் செய்து வரும் சிறு தொழில்களை பாதுகாக்க அந்த அறிவிப்பை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்பதே சிறு குறு தொழில் முனைவோரின் எதிர்பார்ப்பு. சிறு குறு தொழிலிலிருந்து 20 உற்பத்தி பொருட்களை நீக்கி மத்திய அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இந்த சிறு குறு தொழிலாளர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களை பற்றி விரிவாக இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கோவை செய்தியரங்கிலிருந்து நம்மோடு இணைகிறார் கோவை சிறு குறு தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் திரு ஜேம்ஸ் அவர்கள். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். முதலில் அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு ஜேம்ஸ். சிறு குறு தொழிலிருந்து 20 உற்பத்தி பொருட்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன உற்பத்தி பொருட்கள் நீக்கப்பட்டிருக்கிறது? இவை நீக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? நீங்கள் இப்ப ஏற்கனவே பட்டியலிட்டு காட்டினீர்கள் 20 பொருட்கள், பூட்டு உட்பட, ஸ்டீல் பர்னிச்சர்கள் உட்பட, தீப்பெட்டிகள் என்று ஊறுகாய் வரை இந்த 20 பட்டியல் இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த சிறு குறு தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு அப்புறம் இந்திய நாட்டின் தொழில் சட்டங்கள் எல்லாம் வருகிக்க பிறகு கிட்டத்தட்ட 850க்கும் மேற்பட்ட பொருட்கள் குறு சிறு தொழில் தயாரிப்புக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்ட பொருட்களாக இருந்து வந்தன இந்தியாவில். அந்த 850 உற்பத்தி பொருட்களில் பெருந்தொழில் நிறுவனங்கள் அதில் ஈடுபடக்கூடாது என்று ஒரு தடை உத்தரவு 1991ஆம் ஆண்டு வரை அந்த சட்டம் அமலில் இருந்தன. 1991 இந்தியா உலக ஒப்பந்தத்தில் கையெழுத்து காட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு உலகமயமாக்குதலுக்கு ஒப்புதல் அளித்த பிறகு அந்த சட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக குறைக்கப்பட்டு அந்த 850 பொருள்கள் இன்று 250 பொருளாக குறைக்கப்பட்டன. ஏனென்றால் மேற்கொண்டு 550 600 பொருட்கள் ஏற்கனவே எடுத்து விட்டார்கள். இந்த நிலையில் மீண்டும் இந்த அரசு போட்டு 20 பொருட்களை மேற்கொண்டு நீங்கள் குறிப்பிட்ட ஊறுகாய் உட்பட
இந்த ஸ்டீல் பாத்திரங்கள் தயாரிப்பும் மற்றும் கட்டில் பீரோ செய்கின்றதும் எடுத்திருக்கின்றார்கள். நாம் இந்த அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது இந்தியா என்பது மக்கள் தொகை நிறைந்த ஒரு நாடு. மக்கள் தொகைக்கு முழுமையாக வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டியது இந்த நாட்டில் இருக்கிற அரசாங்கத்துடைய கடமை. ஆனால் இந்த அரசு என்பது இந்த சிறு குறு தொழிலும் அதை செய்பவர்களை பற்றியும் அவர்களை சார்ந்துதான் வேலை வாய்ப்பு என்பது விவசாயத்துக்கு அடுத்தபடியாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த தொழில் நிறுவனங்கள் தான். இதை பற்றியும் கவலைப்படாமல் இது பெரும் தொழில் நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கின்ற போருக்கு 91 செய்து வருகின்றார்கள். ஊர்காவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் கிராமப்புறங்களில் இருக்கின்ற சாதாரண ஒரு சின்ன குடிசை தொழில் போல நமது மக்கள் அங்கே கிடைக்கின்ற மாங்காய்களும் எலுமிச்சம்பழங்களும் எடுத்து அது சுத்தமான முறையிலே அது அவர்கள் உற்பத்தி செய்து மார்க்கெட்டில் சொற்ப லாபத்தை வைத்து அவர்கள் விட்டு வருவார்கள். அதில் கிடைக்கின்ற லாபத்தை வைத்து பல நூற்றுக்கணக்கான அந்தந்த பகுதிகளில் வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்து வருகிறார்கள். அதே மாதிரி பர்னிச்சர்கள் நல்ல தரத்தோடு அந்தந்த பகுதிகளிலே மக்கள் இந்த சிறு தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றவர்கள் செய்து கொடுத்து வருகின்றார்கள். இப்ப எடுத்ததுடைய விளைவு இந்த 91 நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. அதன் பிறகு பார்க்க போனால் ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பெப்சி, கொக்கோ கோலா இந்த சோடா கம்பெனிகள் வருவதற்கு முன்பு கோவையில் வின்சென்ட் சோடா, மதுரையில் மாப்பிளை, இன்னும் சேலத்தில் பல்வேறு சோடா கம்பெனிகள் இருந்தன. இவர்கள் இந்த பெரிய நிறுவனங்கள் இந்த தொடர்ந்து பேசலாம். சிறு குறு தொழில் பட்டியலில் இருந்து 20 உற்பத்தி பொருட்கள் நீக்கப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே பல இடங்களில் இது ஒரு குடிசை தொழிலாக பல மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்து வந்த ஒரு சூழ்நிலையில் தனியார் நிறுவனங்கள் இதை உள்ளே வரக்கூடிய ஒரு செயல், இதனால் சிறு குறு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கானவர்களின் வேலைவாய்ப்பு என்பது பாதிக்கப்படக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாக கருத்து பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ந்து தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்கள் என்ன நினைக்கிறார்கள் மற்றும் இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களை நடத்தக்கூடிய உரிமையாளர்கள் என்ன நினைக்கிறார்கள், தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். கேட்கலாம். 120 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் சாதாரண மக்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை எளிமையாக கிடைக்க செய்கிற அளவுல சிறு தொழில்கள் நடந்து வருது. இந்த சிறு தொழில்களை மத்திய அரசாங்கம் ஊக்குவிக்க வேண்டும், மாநில அரசாங்கம் ஊக்குவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் இன்றைக்கு வரைக்கும் கோரிக்கையாக இருக்கிறது. அதற்கு மாறாக மத்திய அரசாங்கம் எனக்கு பசிக்கிறது, எனக்கு உணவளிக்க வேண்டும் என்று சிறு உற்பத்தியாளர்கள் அல்லது குடிசை தொழிலாளர்கள் கேட்கிற போது விஷத்தை கொடுப்பதற்கு சமமாக இந்த தொழில்களை சிறு தொழில் பட்டியலிலிருந்து நீக்குவது என்பது ஒரு அரசாங்கமே ஒரு மக்களின் சாவுக்கு, பட்டினி சாவுக்கு விரும்பி தள்ளுகிற ஒரு கொடுமையான நிகழ்வு. முதலாளிகள் சார்பாக பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் இவங்க கரண்ட்ல இவங்க டேரிஃப் மாறுதுங்க. ரெண்டாவது பேங்க்ல எஸ்எஸ்ஐ சர்டிபிகேட் கொடுத்து நாங்க வங்கி கடன் வாங்குறப்ப இவங்க அதுலயும் டேரிஃப் மாறி வருதுங்க. அப்போ இவங்க கூடுதலா சுமை இருக்குது, அடிஷனலா இவங்க சுமை ஏறி போகுதுங்க. அப்போ எங்களால இன்னைக்கு இருக்கிற தொழிலாளர்களுடைய பிரகாரம் இவங்க அந்த முதலீடு போட்டு அதிகமான பணத்தை கொடுத்து முதலீடு போட்டு செய்தா மார்க்கெட்ல இன்னைக்கு வியாபாரம் பண்ண முடியுமான்ற சாத்தியத்துல இல்லைங்க. இந்த பப்ஸ், பண்ணை, வரிக்கி, கேக்கு இந்த மாதிரி தயாரிச்சுட்டு இருக்கோம். இதை மத்திய அரசு சிறு தொழில எடுக்க போறாங்களாம். அப்படி எடுத்தா எங்க வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும். எங்களால டாக்ஸ் எதுவும் கட்ட முடியாது. இது நாங்க குறைஞ்ச முதலீடுல ஏதோ எங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவுலாம் நாங்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பெரிய அளவுலாம் செய்யறதுக்கு எங்களால முடியாது. அதனால இதை மத்திய அரசு கைவிட வேணும். இப்பொழுது பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட 20 பொருட்களை குறைந்த ஒரு முதலீட்டில் தமிழகத்தின் பல பகுதிகளில் பல குடும்பங்கள் இந்த சிறு குறு தொழிலில் குடிசை தொழிலாகவும் செய்து வருகின்றனர். ஊறுகாய், ஊதுபத்தி, தீப்பெட்டி, பட்டாசு தயாரித்தல் போன்ற பல்வேறு விதமான தொழில்கள் இவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு பொருட்களை பட்டியலில் இருந்து நீக்கும் பொழுது இவர்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது. தனியார் அதிக அளவில் இந்த தொழிலில் உள்ளே புகுந்தால் இவர்களுக்கான வேலை வாய்ப்பும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக இருக்கிறது. ஆக இந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் வலுப்பெறுகிறது. தொடர்ந்து விவாதிக்கலாம். சிறு குறு தொழிலில் இருக்கக்கூடிய 20 உற்பத்தி பொருட்களை நீக்கி மத்திய அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இந்த நீக்கப்பட்ட 20 உற்பத்தி பொருட்கள் தமிழகத்தின் பல பகுதிகளில் ஒரு குடிசை தொழிலாக பல குடும்ப பெண்களுக்கு வாழ்வாதாரமாகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு தொழிலாக பார்க்கப்பட்டது. ஆக இந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் அவர்களிடத்தில் இருக்கிறது. தொடர்ந்து
தொடர்ந்து கோவை செய்தி அரங்கில் இருக்கும் திரு ஜேம்ஸ் அவர்களிடத்தில் பேசலாம். திரு ஜேம்ஸ், இப்போ சிறு குறு தொழில ஒரு சில உற்பத்தி பொருட்களுக்கு முதலீட்டு உச்சவரம்பு அதிகரித்திருப்பதா மத்திய அரசு சொல்லியிருக்கு. என்ன மாதிரியான தொழிலுக்கு முதலீட்டு உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு? இதனால என்ன பாதிப்புகளை அவர்கள் சந்திக்க நேரிடும்? முதலீட்டு உச்சவரம்பு என்கிற அதிக சிறு குறுந்தொழிலுக்கு என்று 25 லட்சம் வரைக்கும் முதலீட்டு உற்பத்திக்கு அவர்கள் இலக்கு வைத்திருக்கின்றார்கள். அது தற்பொழுது இருக்கின்றன. அது 50 லட்சமாக உயர்த்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக நீங்க இன்னைக்கு உற்பத்தி துறையை பார்க்க போனால் உற்பத்தியில் இன்னைக்கு அதிநவீன இயந்திரங்கள் மூலமாக உற்பத்தி அதிகரிப்பது என்பது இந்த தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை நம்ம பார்க்கின்ற பொழுது பெரும் நிறுவனங்கள் இந்த உற்பத்தியில் ஈடுபடுகின்ற பொழுது இந்த உற்பத்தியை அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒன்லி உற்பத்தியை மட்டுமே கவனம் செலுத்துவார்கள். வேலை வாய்ப்புகளை பற்றி அவர்களுக்கு கவனம் இருக்காது என்பது எங்களுடைய ஒரு பார்வை. இந்த குறு சிறு தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரித்து கொடுப்பார்கள். அதிநவீன இயந்திரத்தை பயன்பாட்டை குறைத்துக் கொண்டு மனிதர்கள் பயன்படுத்துகின்ற இயந்திரங்கள் மூலமாக உற்பத்தி ஈடுபடுவார்கள். இதனால் என்ன கேட்டீங்கன்னா சிறு குறு தொழிலுக்கு ஒரு அளவுகள் அதிகரித்து அவரை பாதுகாக்கின்ற நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது நாட்டில் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும். அதே நேரத்தில் பெருந்தொழில் நிறுவனங்களுக்கு அதிகமான உற்பத்தியில் ஈடுபடுவதற்கு சிறு தொழிலிருந்தும் குறுந்தொழில் எடுத்து அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் வேலை வாய்ப்பு குறைத்துக் கொண்டு அதிநவீன இயந்திரம் மூலமாக உற்பத்தியை அதிகப்படுத்துவதால் வேலை வாய்ப்பற்ற ஒரு சூழ்நிலை இந்தியாவில் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலை மாற்றுவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் நாம் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்க போனால் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது மாநில அரசாங்கமாகட்டும் மத்திய அரசாகட்டும் இவர்கள் எப்பொழுதுமே தொழில் சம்பந்தமான ஒரு வளர்ச்சி திட்டங்கள் சம்பந்தமாக இவர்கள் அழைக்க வேண்டும். அதை திட்டமிடுவதற்கும் அதற்காக நிதி ஒதுக்குவதாக இருந்தாலும் அதுக்கு சலுகைகள் கொடுப்பதாக இருந்தாலும் இவர்கள் அழைக்கப்படுகின்ற யார் என்று பார்த்தால் பெரும் முதலீட்டாளர்களுடைய சங்கத்துடைய பிரதிநிதிகள் தான் அழைப்பார்கள். இந்த குறு சிறு சம்பந்தப்பட்டவர்களுடைய கருத்துக்களை கேட்பது சம்பந்தமாக 2 மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே அது எப்பொழுதுமே செய்வதில்லை. அதிகாரிகளுக்கும் அதே போலதான். அந்த அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த குறு சிறு தொழிலுக்கு நேச்சர் ப்ராப்ளம் யதார்த்தமான பிரச்சனை என்ன இருக்கின்றது, இது இயங்குவதற்கு தடையில்லாமல் இயங்குவதற்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளும் பார்ப்பதில்லை. இந்த நிலை மாறுகின்ற பொழுதுதான் இந்தியாவில் வேலை இல்லாத நிலை மாறி உற்பத்தியும் பெருகும், ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும். ஏனென்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி மக்கள் தொகை நிறைந்த நாடு. இங்கு வெறும் உற்பத்தியை மட்டுமே கணக்கில் கொண்டு செயல்படுவார்களானால் விவசாயத்திலும் வேலை இல்லாமல் ஒரு பக்கம் தண்ணி இல்லாமல் பல்வேறு விவசாயம் பட்டு போகிறது. இது தொழில்துறையிலும் சிறு தொழில் குறு தொழிலுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் போனாமல் வேலையற்ற நிலையில் மக்கள் வெளியே வருகின்ற பொழுது சமூக சீர்கேடுகள் இன்னும் பல நெருக்கடிகளுக்கு இந்தியா ஆளாக்கப்படுவது நடக்கின்றது. இன்னொரு புறம் பார்க்க போனால் கோவையில் எந்த ஒரு தொழில் துறையாக இருந்தாலும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற வகையில் அரசு செயல்படுவதில்லை. அந்த தொழில் துறைக்கு தேவையான சலுகைகளையோ உதவிகளையோ வழங்கும் பொழுது பெரும் முதலீட்டாளர்களை மட்டும்தான் அரசு அழைத்து அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடக்கிறது தவிர மேலும் இந்த சிறு குறு தொழிலில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களையும் உரிமையாளர்களையும் அழைத்து அரசு பேசுவதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதிகாரிகளும் இதை கண்டுகொள்வதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்தின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்கள் மற்றும் உரிமையாளர்கள் இது பற்றி என்ன நினைக்கிறார்கள், தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். பார்க்கலாம். லேடிஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய பாதிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா லேடிஸ் பொதுவா வீட்டுல இருந்து சின்ன சின்ன தொழில்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட வேலைகளை. அப்படிங்கும்போது மெயினா அவங்க எடுத்திருக்கிறது இந்த ஊறுகாய், மெழுகுவர்த்தி, சாம்பிராணி பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை தான் மெயினா எடுத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள்ல லோன் கிடைக்கிறது அப்படிங்கறதே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். யாருமே இந்த மாதிரி தொழில்களை நம்பி லோன் கொடுக்கறது இல்ல. அப்படி கிடைச்ச, அதாவது ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கு இந்த லோன்ல இருந்து மானியத்தை நீக்கினா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுக்கு என்ன பண்ணணும், மத்திய அரசு ஒரு மறுபரிசீலனை பண்ணி அவங்க எல்லாருக்கும் மானியம் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். இல்ல மத்திய அரசு இதை பரிசீலனை பண்ணல அப்படின்னா மாநில அரசாவது அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். 2 ஷிப்ட் விடிய விடிய ஓடின கம்பெனிகள் பூராமே 8 மணி நேரம் கூட ஓடுறதுக்கு வழி இல்லாம பணப்புழக்கமும் இல்லாம இன்னைக்கு நலிஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு எங்களால தொழில நடத்த முடியாம மூடிட்டு போற சூழ்நிலை இருக்கும். இப்போ மத்திய அரசாங்கம் இந்த சிறு தொழில்களுக்குள்ள உள்ள அச்சு தொழில பூராமே அவங்களுடைய இதுல இருந்து நீக்கிட்டாங்க. எங்களுக்கு நீக்கினதுனால எங்களுக்கு மேற்கொண்டு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. இப்ப நாங்க ஏற்கனவே நலிஞ்சு போயிருக்க சூழ்நிலையில இன்னும் நாங்க எல்லாத்தையும் கம்பெனி எல்லாம் மூட்டிக்கிட்டு தெருவுக்கு தான் போக வேண்டிய நிலைமையில நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்.
நாங்கள் பத்தி வியாபாரம் பண்றோம், பத்தி தொழில் பண்ணிருக்கோம். நாங்கள் ஒரு 10 பேர்த்து வச்சு வேலை பார்த்துருக்கோம். இப்போ இந்த அரசாங்கம் என்னன்னா நாங்கள் சிறுதொழில இருந்து எங்க தொழிலை நீக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிக பாதிப்பாகிட்டு இருக்கு. சிறுதொழில் எங்களை தூக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு பேங்க் லோனு, டாக்ஸ் கட்டணும் நாங்கள் செய்யற தொழிலுக்கு. அதெல்லாம் தனி நாங்கள் தொழிற்சாலை வச்சு நடத்தணும். இதனால எங்களுக்கு பெரிய வாழ்வாதாரமே பெரிய பாதிப்பாகுது. சிறு குறு தொழிலிலிருந்து 20 உற்பத்தி பொருட்கள் நீக்கப்பட்டிருப்பது சிறு குறு தொழிலாளர்கள் மற்றும் உரிமையாளர்களிடையே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த அறிவிப்பை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. அரசு இதில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, விரிவாக பேசலாம். சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசு அது பற்றி தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு பற்றி பல தகவல்களை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து தமிழகத்தில் சிறு குறு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அறிவிப்பு எந்தவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்துவது என்பது குறித்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். பார்க்கலாம். குறிப்பா பெண்கள் சுய உதவி குழுக்கள் மூலமாக இது அதிகமா செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மானியம் கிடைக்காம அவங்க செய்யும் போது அவங்க கொஞ்சம் விலையை அதிகப்படுத்துற மாதிரி இருக்கும். அதிகப்படுத்தும் போது அவங்களால போட்டி போட்டு மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. ஏன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் சிறு அளவுலயே 50 பைசா ₹1 ஊரா கொடுக்கும்போது இவங்க இப்ப அதுக்கும் ரேட் விலை அதிகமா ஏற்படுத்தினாங்கன்னாக்கா இவங்களால அந்த போட்டியை சமாளிக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி தொழில்கள்லாம் நலிஞ்சு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எங்க பட்டாசு சிறு மற்றும் குறு தொழில்கள் இருந்து விடுவிச்சதுனால எங்களுக்கு ஏகப்பட்ட இழப்பு ஏற்படும். இதனால சேவை வரி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது பெரிய நிறுவனங்கள் தான் தலைதூக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். சிறு நிறுவனம் அமுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு மாதிரி தெரியுது. இதனால பல லட்சம் தொழிலாளர் வேலை சில நிறுவனங்கள் மூடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். சிறு குறு தொழிலை பொறுத்தவரை தமிழகத்தின் பல பகுதிகளில் பெண்கள் அதிக அளவில் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆக இந்த 20 உற்பத்தி பொருட்களை பட்டியலிலிருந்து நீக்கும் பொழுது சுயமாக முன்னேற்றம் அடையக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மேலும் தனியார் தொழில் நிறுவனங்களோடு போட்டி போட முடியாத ஒரு சூழ்நிலையும் தங்களுக்கு ஏற்பட்டு தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து கோவை செய்தியாளர்கள் இருக்கும் திரு ஜேம்ஸ் அவர்களிடத்தில் பேசலாம். திரு ஜேம்ஸ், இந்த விஷயத்தில் நீங்கள் அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, சொல்லுங்க. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு மாவட்டங்களில் ஒவ்வொரு தொழில்கள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழ்ந்து வருகின்றன. அது அரசு முதலில் கவனத்தில் எடுக்க வேண்டும். இப்ப கோவை போன்ற தொழில் நகரங்களில் இங்கு உற்பத்தி செய்வது தகுந்தது போல இங்கு தொழில் வளர்ச்சிக்கு வழிகாட்டுகின்ற அளவில் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இந்த தொழில்களை பாதுகாப்பதற்கும் இந்த சிறு குறு தொழில் ஊக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுபோல ஒவ்வொரு மாவட்டத்தில் நீங்கள் சேலத்தில் எடுத்துக்கொண்டாலும் மதுரையில் எடுத்துக்கொண்டாலும் இந்தியாவில் எல்லா மாவட்டங்களில் தலைநகரிலும் மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் எந்த தொழில் வளர்ச்சி அடைந்திருக்கிறதோ அந்த தொழில்களை அங்கே மேலும் வளர்ச்சி அடைவதற்கு அங்கே ஒரு மத்திய அரசாங்கத்துடைய நிதியுடனும் மாநில அரசாங்கத்துடைய நிதியுடனும் அங்கே கிளஸ்டர் முறைகளையோ இன்னும் சொல்ல போனால் அதுக்கென்று தனி டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்தி ஊக்குவிக்கின்ற வகையில் அது வேலை வாய்ப்புகளை கொடுக்கின்ற வகையில் ஏற்கனவே மத்திய அரசு சொல்லியிருந்தது 20% வேலை வாய்ப்பு மத்திய அரசு சார்ந்திருக்கின்ற தொழில் நிறுவனங்களுக்கும் அரசு கொள்முதல் செய்வதற்கும் என்று சட்டத்தை ஏற்றிருக்கின்றார்கள். ஆனால் நடைமுறையில் இன்று வரைக்கும் இல்லாமல் இருக்கிறது. அதை மேலும் இந்த 20% என்பது 30% அதிகரித்து நீங்கள் அதுக்கு உண்டான உற்பத்திக்கு அரசுக்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்வது இந்த சிறு குறு தொழில்களுக்கு நேரடியாக அந்தந்த மாவட்டங்களில் செய்வதற்குண்டான சென்டர்களை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். இந்த மாதிரி செய்து வருவார்களானால் நாட்டில் வேலைவாய்ப்பு அதிகரிப்பதற்கு வாய்ப்பும் எல்லோருக்கும் எல்லா வகையான வாழ்வாதாரம் கிடைக்கும். இப்ப நான் இந்த நேரத்தில் இன்றொரு விஷயத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம். கோவை மாவட்டத்தில் கடந்த 2013-14 ஆண்டில் கணக்கெடுப்பில் 564 தற்கொலை நடந்ததாக அரசு புள்ளி விவரங்களுக்கு கணக்கிட்டு பத்திரிகை செய்தியாக வந்திருந்தன. அதில் கிட்டத்தட்ட பார்க்க போன ஒரு 5% பேர் தான் சொந்த காரணங்களுக்காக தற்கொலை செய்து கொண்டார்கள். பாக்கி அனைவரும் கடன் பெற்று தொழில் இல்லாமல் வாழ்க்கை வாழ முடியாமல் அவமானத்துக்கு பயந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது பெரிய ஒரு ஆபத்தை நோக்கப்பட்டது. அதை மாற்றுவதற்கு அரசு இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து சிறு குறு தொழில் ஊக்குவித்தால்தான் இந்தியா போன்ற நாடுகள் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும், மக்கள் அனைவரும் வாழ்வதற்கு வழிவகுக்கும் என்பது எங்களோட கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம். திரு
ஜேம்ஸ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. சிறு குறு தொழிலை பொறுத்தவரை இந்தியாவில் லட்சக்கணக்கானோருக்கு அது ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து வருகிறது. தமிழகத்தில் பொறுத்தவரை 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய அரசு தற்பொழுது சிறு குறு தொழிலில் இருந்து 20 உற்பத்தி பொருட்களை நீக்கி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த 20 உற்பத்தி பொருட்களுமே தமிழகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் அந்தந்த மாவட்டங்களை சார்ந்த தொழிலில் பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் என லட்சக்கணக்கானோர் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அவர்களுடைய வாழ்வாதாரம் இந்த அறிவிப்பால் பாதிப்படையக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே இந்த அறிவிப்பை மத்திய அரசு மீண்டும் திரும்ப பெற வேண்டும். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்களை ஊக்குவிக்க அதற்கான திட்டங்களை அறிவிக்க வேண்டும். அது ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பை மக்களுக்கு ஏற்படுத்துவதாக அமையக்கூடிய ஒரு நிலையை அரசு உருவாக்க வேண்டும். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை கடன் தொல்லை அதிகமாக்கி தற்கொலை செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. ஆக சிறு குறு தொழில்களின் வளர்ச்சியை மேம்படுத்த அரசு புதிதாக பல திட்டங்களை ஊக்குவித்தால் மட்டுமே அது நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு முதன்மையானதாக இருக்கும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் கோவை செய்தியரங்கில் இருந்து பங்கேற்ற திரு ஜேம்ஸ் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.